இதான் மேடம் இதான் மேடம் சுற்றி இருக்கிற பைபாஸு. இது வந்து ரோடு வந்து ஒரு 22 அடி. அவங்க சொன்ன லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறது இந்த இருக்குது பாருங்கள், இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து கரெக்டாக ராமநாதபுரத்துலேருந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி போகிற பைபாஸு கீழக்கரையை தாண்டி வந்தவுடனே இங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும் மேடம். ஆமாம், அதுவும் வந்து பக்கத்துலேயே 30 அடி ரோடு. 30 அடி ரோட்டில் இங்கிட்டு கட்டாயி வர்றது இது வந்து 22 அடி ரோடு. ஆமாம், சரியா? ஓகே மேடம். இதான் லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரோட்டுக்கு 2 சைடுமே இருக்குது மேடம் லேண்டு. 2 பக்கம் வரும். 1200 ஏக்கருங்கிறது அவங்களுக்கு எல்லாமே கிளியர் எடுத்துருக்காங்க. இது வந்து குறைஞ்சது 22 அடி ரோடு கிடைக்கும் மேடம். ஆமாம், இடம் சூப்பர் இடம்ண்ணே. இதான் மேடம் எல்லையோட முடிவு. நம்ம ஸ்டார்ட் பண்ண ரோட்லேருந்து அதே ரோடு தான், சிங்கிள் ரோட்டில் வர்றது. இதுதான் எல்லையோட முடிவு, சரியா? இந்த கல் இந்த இது வந்து இப்படியே வரும். இந்த வேலியோட இந்த வேலி வந்து முடிச்சு அந்த கரை தெரியுது பாருங்க. இந்த கரை வெளியே போய் அந்த வேலி தெரியுதா, அந்த வேலி வெளியே போய் அப்படியே முடிஞ்சிடும். 1200 ஏக்கர் போய் சரியா? 33 அடி ரோடு வரும். அந்த ஓடைகள் எல்லாம் சேர்த்தோம்னா 40 பேருக்கு மேலே வரும். பைபாஸ் தான் மேடம். இது வந்து எதம்பாடிலிருந்து ஈசிஆர்லேருந்து உத்தரவாசமங்க போகிற பைபாஸ். சரி, இந்த லேண்ட் பார்க்கும்போது இதுதான் கிழக்கு எதிர்ப்பு சாலை. ஆமாம், ராம்நாடு பைபாஸ் ரோடு. இது வந்து இங்கே ரோடு, சரியா? இதுதான் இது வந்து உத்தரகோசமங்கன்னு சொல்கிற. இது வந்து 30 அடி பைபாஸ் மேடம் போகிற இடம். அருமையான இடம், சூப்பர் இடம். இந்த மாதிரி சோலார் கிடைக்காது பாருங்கள். ஈசிஆரில் இருந்து அந்த லேண்டை சுற்றி போய் 4 சைடு ரோடு இருக்குது மேடம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் மேடம் இருக்கும்.